நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல பார்க்குறது அனைத்தும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க மறக்காம உங்களோட அனாலிசிஸையும் சேர்த்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி ரேஞ்ச் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, என்னோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபுல்லா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அந்த வீடியோவ பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன், அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தது என்னன்னா, ஸோ சைட்வே ரேஞ்ச், சைட்வேக்குள்ள ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு ஒரு சைட்வே ரேஞ்சா மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ரேஞ்ச் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த சைட்வே ரேஞ்ச் டாப் சைட் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுக்க ரெடியா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் சைட்வே ரேஞ்ச் பிரேக் அவுட் ஃபெயில்ட். இந்த ஃபெயில்ட் ஆனதுக்கு மார்க்கெட் வந்து பாட்டம் 3 அகைன் வரணும். 1 இது வருதா? அல்லது மார்க்கெட் நாளைக்கு வந்து புல் பேக் ஆயிட்டு ட்ரெண்டுக்கு சாதகமா போகுதா? அப்படின்ட்டு. என்னன்னா, ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. இந்த பை ட்ரெண்ட் சைட்வே. இந்த சைட்வேல இருந்து ரீகன் பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அல்லது பை ட்ரெண்ட் சைட்வேவ குடுத்துட்டு, ஸோ சைட்வே பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ரீஅகைன் டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுமா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜ்ல இப்ப மார்க்கெட் இருக்கு. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல 26,400 போகலாம் அப்படின்ட்டு. அது போகுமா? போகாதான்னு இந்த ஏரியால தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். இப்போ அ சைட்வே ரேஞ்ச் பை ட்ரெண்ட்ல இருந்து சைட்வேஸ கிரியேட் பண்ணியிருக்கு. பிரைஸ் ஆக்ஷனும் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு பிரேக் அவுட் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் மேபி பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, டெக்னிக்கலா மார்க்கெட் இந்த லோ வந்து வரணும். இதுதான் டெக்னிக்கல். பட் இதையும் மீறி ஒரு வேள பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 சைடுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல இருந்து சைட்வேஸ கிரியேட் பண்ணியிருக்கிறனால, ஸோ பைக்கு சாதகமாகவும் பார்க்க போறோம். ஃபெயில்டுக்கு சாதகமா பார்க்க போறோம். 2 சைடும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா தான், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனாலும் நம்ம அந்த வியூஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ சைட்வே பிரேக் அவுட் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் வரணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ட்ரெண்டோட எண்ட் பாயிண்ட் எங்கன்னா இந்த சைட்வே தான். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த சைட்வே லோ பிரேக் பண்ணிட்டு ட்ரேட் ஆகுது. ஓப்பனிங்லயே சொல்றேன். அதாவது நாளைக்கு 9:15க்கு ஓப்பன் ஆக போகுது. அந்த 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது இந்த லோக்கு கீழ மார்க்கெட் பிரேக் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபெயில்டு ஆகல அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து கிராக் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது டவுன் ட்ரெண்ட் நம்ம இதே அகைன் கொண்டு போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிக் மூவ் அப் டூ 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம முக்கியமான 3 பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சைட்வே ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்? அல்லது சைட்வே ரேஞ்ச் பிரேக் அவுட்ட ஃபெயில்டு பண்ணத ஹைக்கு மேல ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்? அல்லது சைட்வே ரேஞ்சோட பாட்டம்ல ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் பைக்கு சாதகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ சைட்வே ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதனால நாளைக்கு ஒரு வேளை ட்ரெண்ட் பைங்கிறனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். அப் டூ 24,650 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல அதாவது டுடே ஹை, டே ஹை சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹை வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹையாவும் இருக்கு. ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த ஹை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, ஃபெயில் ஆகாம இருந்ததுன்னா, நாளைக்கு நல்ல ஒரு புல் மூவ் எதிர்பார்க்கலாம். அப் டூ 24,650. ஓகே. ஸோ சப்போஸ் ஒருவேளை மார்க்கெட் வந்து சைட்வே பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்டுக்கு பாட்டம் வரணும். மேபி லைவ்லயும் வரலாம். அல்லது கேப் டவுன் ஆகவும் செய்யலாம். ஸோ கேப் டவுன் ஆயிட்டு சைட்வே ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அந்த லோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த செட்டப் விழுந்ததுன்னா ட்ரெண்டே கிராக் பண்ணுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி செட்டப் நடந்ததுன்னா, நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ். ஓகே. அப் டூ 23,330 வரைக்கும் நமக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஓகேவா? நான் லாங் டெர்ம் டார்கெட் தான் சொல்றேன். ஸோ நாளைக்கே இந்த லெவல ரீச் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஸோ ட்ரெண்ட் என்ன? அந்த லெவல பிரேக் பண்ணா அடுத்த டார்கெட் எங்க? அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டார்கெட் வந்து நாளைக்கே ரீச் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்சைட்ல இந்த ரேஞ்ச்லயே ஓப்பன் ஆகுது. சைட்வே ரேஞ்ச்குள்ளேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மேபி பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ சைட்வேஸ் ஃபெயில்டு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த சைட்வே பாட்டம் வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ ஒருவேளை நாளைக்கு இன்சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன்
டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிட்டு வந்துச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பாட்டம் வரைக்கும் கொண்டு போலாம். ஓகேவா? அதாவது டார்கெட் ரேஞ்ச். ஓகே. டாப் ஃபெயில்டா இருக்கு. ஸோ பாட்டம் வரைக்கும் வரணும். ஒருவேளை இன்சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, சைட்வேஸோட டாப் சைடு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் 24,650. ஒருவேளை சைட்வேஸோட பாட்டம பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 23,300. ஓகே. பார்ப்போம். மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆக போகுது, எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.